ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் அதோட ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தக்காளி, முருங்கைக்காய், அப்புறம் புடலங்காய், சுரைக்காய் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு பாசிப்பயிறு அண்ட் துவரம்பருப்பு நல்லாவே வந்துட்டு கழுவி கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. அண்ட் ஒயிட் ரைஸும் வெந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சோம்ல, ஸோ அது கூடயே நம்ம வந்துட்டு புடலங்காய் அண்ட் சுரைக்காய், தக்காளி ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு சீரகம் அண்ட் உப்பு அண்ட் அது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது நல்லாவே வந்துட்டு கொதித்து வெந்து வரணும். ஸோ இதை வந்துட்டு விசில் போட்டுறணும். அண்ட் இந்த விசில்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாயிட்ட பிறகு கடுகு, பச்சை மிளகாய், ஆனியன் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஆனியன் நல்லாவே வதங்கிட்ட பிறகு இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு அண்ட் இஞ்சி பூண்டு எல்லாமே இடித்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்ட பிறகு இது கூட நம்ம பருப்பு வேக வச்சோல்ல அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு இதை நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது நல்லாவே கொதிக்கும் போது இது கூட வந்துட்டு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 to 10 minutes இது நல்லாவே வந்துட்டு கொதித்து வரணும். ஸோ அதுக்காக இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது கூட கருவேப்பிலை தூவி நம்ம இந்த புடலங்காய் சுரைக்காய் சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். அண்ட் இதுக்கு ஒரு சைடிஷ் செய்யணும்ல, ஸோ அதுக்காக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடிட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு ஆனியன் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் நல்லாவே வந்துட்டு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கிரேவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேவி நேம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் எங்கள் அம்மா வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நீங்கள் வெறும்னே ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இது கூட நம்ம வந்துட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் இது நல்லாவே வதங்கிட்ட பிறகு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்காக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் ஒரு 5 to 10 minutes கழித்து எடுத்து அது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது நம்ம தொக்கா வைக்கிறோம். இது வந்துட்டு நீங்கள் அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சைட் டிஷ்ஷும் ரெடி. ஸோ கருவேப்பிலை தூவி இதையும் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னா ஒயிட் ரைஸ். அண்ட் இந்த சாம்பாரை ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சொரக்காய், புடலங்காய் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சொரக்காய் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றவங்க நீங்கள் அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னா அது நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதோட சத்து நமக்கு அப்படி கிடைக்கும். அண்ட் இதுக்கான சைட் டிஷ் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கும் ரெடி. பார்க்கறதுக்கே டெம்டிங்காக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். நான் இப்போ போயிட்டு ஒரு தட்டில் சுட சுட ரைஸு அண்ட் அந்த புடலங்காய் சுரைக்காய் சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் வேணும்னு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எங்கள் வீடியோவில் ஆல் டைப் ஆஃப் கண்டென்ட் ப்ரொவைடபுளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ லைக் கேமிங்காக இருக்கட்டும், ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், vlog-ஆக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.